இப்போ வந்து ஐபிஎல் மேட்ச் விளையாட போகிறோம். நான் வந்து மும்பை இந்தியன்ஸ், இவன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ். எங்கள் 2 பேருக்கு இப்போ ஒரு டோர்னமெண்ட் நடக்க போகுது. யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து டாஸ் போடுறதுக்கான நேரம் வந்து 5 செகண்டில் ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ டாஸ் போட போகிறாரு. ஹெட் choose to bat. ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் choose to bat. இப்போ வாங்க போகிறோம். எஸ், நம்மளோட சிஎஸ்கே டீம் பேட்டிங் ஃபஸ்ட்டு பிடிக்கிறதுக்காக டாஸ் போட்டு வின் பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம பிரணீத் எம்ஐ ஆப்போனன்ட் டீம், அவர் தான் அந்த டீமோட கேப்டன் பிரணீத். இந்த டீமோட கேப்டன் பேட்டிங் சிஎஸ்கே தக்ஷின். 5 4 3 2 1 ஃபார் ட்ரையல்ஸ். எக்ஸிக்யூட்டிவ் பால் போட்டு அவர் வந்து பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் போடுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே நான் திருப்பி கம்பேக் கொடுத்துட்டேங்கிற மாதிரி சிஎஸ்கே அடிச்சிருக்காருங்க நம்ம சிஎஸ்கே. செகண்ட் பால் என்னது, 4-ஆ? ரன்ஸ், நல்ல வேலை தடுத்துருக்காருங்க. தேர்ட் பால் போடுறாரு. 8 ரன்ஸ் தூக்கு மட்டுமே வைக்கிறாருங்க. ஃபஸ்ட்டு பால் நல்ல 6 அடியோடு வந்தார். 9 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இது தடுக்கலைங்க. தெரியலையே, டிஆர்எஸ் கேட்பாங்களா இல்லை, 11 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஆர்எஸ் கொடுக்கல. இப்போ திருப்பி 4-ஆ இல்லை 12 ரன்ஸ். நல்ல ஃபீலிங் பிடிக்கிறாங்க எம்ஐ டீமில். மூக்கு மேலே ராஜா இல்லை, விட்டுருக்காரு, கேப்புக்குள்ளே விட்டுருக்காரு. செகண்ட் பால், திருப்பி கேப்புக்குள்ளே விட்டுருக்காருங்க. ஐயோ, கேப்புக்குள்ளே விட்டுருக்காரு. பவுலிங் சூப்பர், எக்ஸிக்யூட்டிவ் பவுலிங், சூப்பர் பவுலிங் போட்டிருக்காரு, அடிக்கவே முடியாத அளவுக்கு. தேர்ட் பால் விடுவாரா? இல்லை, 4. பச்சை புல்ல பத்திக்கிச்சிங்க. நான் திருப்பி ஷாட். பவுலர் மனசொடைஞ்சு போயிருக்காருங்க. மனசொடைஞ்சு போயிட்டாருங்க நம்ம பவுலரு. திரும்பி ஒரு ஷாட்டுங்க. எட்ஜில் பட்டுருச்சு. ஒரு ஷாட்டுக்கான முயற்சி இல்ல, பட் கேப்புக்குள்ள விட்டுருக்காரு. கேப்புக்குள்ள விட்டுருக்காருங்க. இப்போ என்ன பால் போடுவாங்க? இந்த பாலை விட்டா அவருக்கு நல்லது. அடிச்சிருக்காருங்க. என்னங்க 4-ஆங்க? 4-ஆ இல்லை 6-ஆன்னு தெரியலையே. 4ங்க. 20 ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் 4-ஆ? இல்லை, தடுத்துருக்காரு மூக்கு மேலே ராஜா. 21 ரன்ஸ். என்ன 4க்குலாம் மூக்கு மேலே ராஜாங்கிறீங்க? ஐயோ, 22. எக்ஸலண்ட் பேட்டிங் தடுத்துருக்காருங்க. 23 ரன்ஸோட முடிச்சு கொடுத்துருக்காரு. 26-ஆ? ஐயோ, 4-ஆ? எப்படிங்க? டிஆர்எஸ் டைம் எடுத்திருக்காங்களா? இல்லை, இதுவும் 6ஓட முடியுதா? இல்லை, எட்ஜில் படுத்துருக்கு போல இருக்கு. ஸோ 6 இல்லை, ஆனால் 27 ரன்ஸோட முடிச்சிருக்காரு. டொக்கு வச்சு 28 ரன்ஸோட முடிச்சிருக்காரா? எஸ்ங்க, 28 ரன்ஸில் முடிச்சிருக்காரு. 29 runs. 29 runs to go. சிக்ஸுங்க. அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். கிரவுண்டை விட்டே வெளில போயிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். 33 ரன்ஸ். திருப்பி மூக்கு மேலே ராஜா 4. ஐயோ, சூப்பருங்க. கேப்புக்குள்ளே விட்டுருக்காரு. ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாரு. 4 முடிச்சிருக்காருங்க. 38 ரன்ஸோட போட்டிருக்காரு. நல்ல பால், தொக்கு வச்சிருக்காரு 38 ரன்ஸில். பார்ப்போம். அவுட்டுங்க. மூக்கு மேலே ராஜா பவுலிங் சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி பவுலிங். அவுட் ஆயிருக்காரு. ரீகேப் போடுறாங்க. அவுட்டு. ஓகே, செகண்ட் இன்னிங்ஸ்க்காக நம்ம எம்ஐலேருந்து பிரணீத் வந்திருக்காரு.
டார்கெட் 41. ஸோ டார்கெட் 41 சூப்பரான டார்கெட் தான். ஓகே, ட்ரையல்ஸ் போடுறாரு. ஓ, ட்ரையல்ஸ்லேயே 4 போகுது. இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு நல்லா தான் அடிப்பாருன்னு. பார்த்துப்போம். ஓகே, செகண்ட் பால் போடுறாரு. சம் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்காங்க. பண்ணிக்கல போல. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பால் போடுறாங்க. திருப்பி திருப்பி ஏதோ டிஸ்கஷன் போகுது. ஏதோ ஆயிடுச்சா தெரியல. சரி, வாங்க போடுவார். நினச்சுன்னு யாருக்கு தெரியும். சரி, போட்டாங்க. 1 ரன்ங்க. 1 ரன் போயிருக்கு. வைடு, திருப்பி ஒரு வைடு. எத்தனை வைடு? எனக்கு எத்தனை வைடாக போகுது? 3 ரன்னு. பாலாக இருக்குது. இந்த பால் 6 அடிப்பார், நான் வேண்டிக்கிறேன். 6 ப்ளீஸ் 6. மூக்கு மேலே ராஜா கேட்ச். ஐயோ, அவுட்டுங்க. எக்ஸ்ட்ரானரி கேட்ச். மூக்கு மேலே ராஜா பிடிச்சிட்டாரு. இப்போ ரீகேப் நம்ம பார்க்கலாம். ரீகேப் சூப்பராக பிடிச்சிருக்காரு. நல்ல கேட்ச், நல்ல பேட். நம்மளோட எம்ஐ வந்து சிஎஸ்கே அணி வீட்டி தோக்கடிச்சிருச்சு சிஎஸ்கே. இப்போ சிஎஸ்கே ஜெயிச்சு. இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிஎஸ்கே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.